ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியாக குக்கரில் ஒன் பாட் சிக்கன் கிரேவி ரெசிபி செஞ்சிடலாமா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் 3/4 கிலோவை எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து ஊற வைக்கலாம். இது ஊற வைக்கிறதுனால தயிரும் உப்பும் போட்டு நல்லா ஊற வைக்கிறனால நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. ஃபஸ்ட்டு ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 தக்காளி, கொஞ்சம் புளி, கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை தாளித்து, மிளகாய் போட்டு, பூண்டு இடித்து போட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா சுண்ட வதக்கிடலாம். வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தழை தூவி இறக்கி ரசம் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் ஒரு அரை கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். சிக்கன் தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கருவேப்பிலை தழை, காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சு ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி விழுதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா அலசி ஊற்றி எடுத்து வச்சிடலாம். ஒரு தக்காளி எடுத்து அதை காம்பை நல்லா மேலே இருக்கிற காம்பை எடுத்துடணும், அதுதான் நல்லது. மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டு வதக்கலாம். நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடலாம். அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த ஊறி இருந்த சிக்கனை எடுத்து போட்டு வதக்கி விடலாம். இதில் இருக்க தண்ணி நல்லா இறங்கிடணும். நல்லா சுண்டின உடனே அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் செய்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சிக்கன்றனால நல்லா சாஃப்டாக வெந்துடும். விசில் அடங்கிடுச்சு. விசில் எடுத்து பார்த்துடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சாதம் வச்சுக்கலாம், சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம், ரசமும் வச்சுக்கலாம். எக் ஒன்று வச்சுட்டு பரிமாறிடலாம். பாய்.